ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மிளகு உப்பு கறி. சிக்கன் 1 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட நம்ம 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, இவ்வளோ போதுமானது அதுக்கு. ஏன்னா சிக்கன் இது வந்து ரொம்ப மசாலா இருக்காது, பட் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அதாவது இந்த கறிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு, அந்த உப்பு கூட ஃபுல்லாக போடணும்னு அவசியம். ஒரு 3/4 பாகம் போட்டு, தேவையான உப்பில் ஒரு 3/4 பாகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மெரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் வெளியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதை வெளியே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், மிளகு தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸு, கறி மசாலா, கரம் மசாலா, எந்த மசாலாவுமே இதுக்கு தேவை கிடையாது. இதுக்கு காரமே வந்து அந்த மிளகு வத்தலும் மிளகு தூளும் தான். இப்போ நம்ம அதுக்கு இதை நல்லா இது பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னால் செஞ்சு வச்சுட்டு, அதுக்குள்ளாட்டி நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வேணும் இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வானொலி வச்சு அதில் தேவையான எண்ணெயை ஊற்றணும். அதுக்கு முன்னால் தேவையான பொருள் பார்த்துருவோம். மிளகுத்தூள் நல்லா ஒரு 2-2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன், நல்லா மிளகுத்தூள். அப்புறம் மிளகாய் வத்தல், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த புதினா கருவேப்பிலாம் நான் வீட்டிலேயே இது வந்து சின்ன கார்டன் மாதிரி போட்டிருக்கேன். புதினாலாம் நல்லா ஒரு சும்மா நீங்கள் வச்சுனாங்களே முளைச்சிட்டு வந்துடும் உடனே. அந்த தண்டை வச்சாலே போதும். கருவேப்பிலை ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே முளைச்சிக்கும். ஸோ இதுதான் அதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வானலியில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயத்துக்கும் நல்லெண்ணெய்க்கும் அப்படி ஒரு பிடித்தம் உண்டு. அதனால் அது ரெண்டும் சேர்ந்தாவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு நல்லா 2 to 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். ஏன்னா 1 கிலோ கறி எடுத்துருக்குறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் போடணும். இதை எண்ணெய் போட்டு இது நல்லா காஞ்ச பிறகு, நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சூடாயிடுச்சான்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் வத்தை போடுறோம். நல்லா மிளகாய் வத்தை 10 to 15 கிள்ளி வச்சுருக்கேன். நான் விதையை எடுத்துருக்கேன், வெறும் இது மட்டும். இதில் கொஞ்சம் பெருச்சி இருக்க போட்டுக்கலாம், இது ஆப்ஷன் தான். நான் வந்து அது தேவையான பொருளை சொல்லலை. இது பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான், திருப்பி சொல்கிறோம், சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து ரொம்ப நீங்கள் நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் வரும் இல்லையா, அது அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம நல்லா 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி அதில் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புதினா வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். இதை லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை லைக் வந்ததுன்னு பார்த்தா அது ஒரு நமக்கு சந்தோஷம்தான். இதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. ஸோ ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது இந்த தம்ஸ் அப் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போடுறோம். நம்ம ஆல்ரெடி கறியில் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. ஸோ இந்த உப்பு போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆல்ரெடி கறிக்கு தனியாக நம்ம போட்டிருக்கோம். அதனால் இப்போ போடுற உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையானது. இங்கே இருக்கிற பொருளுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க. இப்போ நம்ம புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வச்சாலே சட்டுன்னு விதின் 1 வீக் நமக்கு புதினா விளைஞ்சிடும். புதினா ஒரு ஜஸ்ட் ஒரு அரை பிடி புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இது வதக்கிட்டு வரும்போது பாருங்கள், வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக அந்த ஒயிட்டிஷ் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில்
நம்ம கறி சேர்த்துடலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 20 மினிட்ஸுக்கு அதை எடுத்து இதில் போட்டுடணும். இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு இதில் மிளகாத்தூள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு காரம் வந்து வெறும் அந்த மிளகாய் வத்தலும் நம்ம சேர்க்க போகிற மிளகு மட்டும்தான். நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வேகணும் இல்லையா? நமக்கு தெரியும் சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைமு தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் போதும் சிக்கன் வேகிறதுக்கு. நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அதோடய டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸு அதை வேக வச்சா போதும். ஸோ இப்போ இது கொதி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எல்லாம் அந்த இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது மற்றது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ நம்ம மிளகு தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ போடுறோம் பாருங்கள். நல்லா தாராளமாக 2 to 2.5 ஸ்பூன் போடலாம். ஏன்னா மிளகு வந்து நமக்கு நல்லது தான். அதனால் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை பரட்டி விடுங்க. இந்த மிளகு போட்டு கொஞ்ச நேரம் பரட்டி விட்டு எடுத்துடலாம். ஆனால் அந்த மிளகு வந்து நல்லா அந்த கறியோடு சேரணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் நேரம் இதை நம்ம தட்டு போட்டு மூடியும் வைக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா அந்த கலரே வந்துடுச்சு பாருங்கள். மிளகு சிக்கனுக்குள்ளே அந்த எக்ஸாக்ட் மிளகு கலர் வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடுங்க. ஏன்னா அந்த மிளகு நல்லா அதில் போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் நல்லா மூடி வச்சுருவோம். இது ரொம்ப நேரம் மூடணும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கறி வெந்துடுச்சு, 7 மினிட்ஸுக்கு வெந்துடுச்சு. அதனால் நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி ஜஸ்ட்டு மூடி வச்சுருந்து திரும்பி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம்னா இதோட வேலை நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இது என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மேலே ஒரு கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கி எடுத்துட வேண்டியதுதான். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவுசெய்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டும் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.